மாலை வணக்கம். இன்றைய டெட் உரையாடல் K96 நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறேன். நமது பாலாஜி சந்திரகுமார் அவர்கள் இதை 10 மாதங்களுக்கு முன்பாக இந்த எண்ணத்தை கருதரித்து அதை செயலாற்றி இன்றைக்கு 10 மாதங்கள் கடந்து விட்டது. ஆகவே இது ஒரு முழுமையாக உருவாகிய குழந்தை என்று சொல்லலாம். ரொம்ப விசேஷத்த ஒரு எபிசோடுக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம ஒரு இரட்டை குழாய் பீரங்கியை சந்திக்க போகிறோம். ஒரு டபுள் பேரல் கன்னு. விஜித்ராஜ் மற்றும் ராஜ்குமார் சாமுவேல் அவர்கள் மிகவும் பிரியமாக நேசித்து விளையாடக்கூடிய செஸ் விளையாட்டை பற்றி நம்மிடம் பேச போகிறார்கள். நம்ம எல்லோரும் ஒரு ஸ்போர்ட்ஸை சூஸ் பண்ணோம். யாருமே சூஸ் பண்ணாத ஒரு ஆர்ட் ஸ்போர்ட்டை இவங்க 2 பேரும் சூஸ் பண்ணி கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல போய் செலக்ட் ஆகி ஸ்டேட்டுக்கு விளையாடுறதுக்கு செலக்ட் ஆன இவர்கள் நம்ம மத்தியில நமக்கு மிகுந்த பெருமையை தேடி தந்தவர்கள். அவங்களுடைய விளையாட்டு மற்றும் அந்த விளையாட்டிலிருந்து வந்த வாழ்க்கை படிப்பு எப்படி அவர்களுடைய வாழ்க்கையை நடத்தி இருக்கிறது, எந்த உயரங்களை எட்ட செய்திருக்கிறது என்றெல்லாம் நம்மளோட கூட பகிர்ந்து கொள்ள போகிறார்கள். So without much further ado, I welcome on board Vijithraj aka the EST and Rajkumar Samuel aka the Fifth to take over this session and talk to us about the game of chess and how it can really enrich our life. Over to you, Jimmy. Yeah. So, excuse me, guys, and sorry to take your time. I hope this will be very useful and interactive section. Thank you once again for all the TED team. All your efforts. Great effort, guys. Okay. So now this is a wonderful moment for me and Raj because we just want to go through what we learned. நாங்க சின்ன வயசுல இருந்து பர்டிகுலரா காரணில நம்ம என்னென்ன பண்ணோம் அதெல்லாம் we just going to recap. So I think it will relate to each and every one of you because we all have gone through that phase. So initially, before starting, I just want to introduce myself about my life in chess. So chess எப்பவும் போல ஆக்சுவலா நம்ம சைல்ட்ஹுட்ல எங்க அப்பா கூட விளையாடுனேன், அப்புறம் தம்பி கூட விளையாடுனேன். It just started as a indoor game. நம்ம வீட்டுல எப்பவும் போல விளையாடுறதுதான் சின்ன வயசுல. அப்போ எப்பவும் போல தோப்போம், வின் பண்ணுவோம். பட் அதே மாதிரி வீட்டுல தோத்தனா நம்ம கோவம் வரும், செஸ்ல காயின்லாம் தூக்கி போடுவோம், எல்லாம் காயின் தொலைவோம், திரும்ப வாங்குவோம், திரும்ப விளையாடுவோம், அப்படியே தான் போயிட்டு இருந்தது. இட் டசன்ட் ஹேவ் மச் ப்ராக்ரஸ் இன் மை ஸ்கூல் டேஸ். ஆக்சுவலா ஸ்கூல் டேஸ்ல என்னுடைய ஃபோக்கஸ் நான் அத்லெட். நான் ஒரு அத்லெட்டா இருந்தேன். அத்லெட்னா ஸ்கூல் லெவல் அத்லெட். அட்லீஸ்ட் ஐ கோ ஃபார் ரன்னிங், லாங் ஜம்ப், அந்த 100 meters, 400 meters. I used to get 1 or 2 certificates every year. ஸோ எனக்கு அந்த சர்டிபிகேட் மேல ஒரு கிரேஸ் இருந்தது. ஸோ ஐ தாட் ஐ கேன் டூ சம்திங் இன் த ஸ்போர்ட்ஸ். எனக்கு ஸ்போர்ட்ஸ் ஒரு கிரேஸ் இருந்தது. ஆக்சுவலா ஸ்போர்ட்ஸ்ல எப்படியா நம்ம ஒரு பிரசன்ஸ் ஒன் பண்ணல. அந்த இப்போ நம்ம சம்பத் மாதிரி தான் ஆக்சுவலா அவரும் நிறைய இதெல்லாம் போறாரு. எனக்கு அந்த ஒரு அடிக்ட் மாதிரி ஆயிட்டேன். நான் எப்படியாவது ஒரு வருஷத்துக்கு ஒரு சர்டிஃபிகேட் வந்துடணும்னு சொல்லிட்டு அதே எந்தூர்ல நான் என்ன பண்ணேன், காரணியா போனோன்னு கிரவுண்ட்ல போய் கால் வச்சேன். கிரவுண்ட்ல பார்த்தேன்னா நம்ம பசங்க எல்லாம் வாட்ட சட்டமா இருந்தாங்க. பர்டிகுலரா பிரவீஷ் எல்லாம் பார்த்தேன்னா நான் அப்படியே அசந்துட்டேன். பிரவீஷ் அவர் அந்த சூட், அவருடைய அந்த ஷூவு, அந்த ஜெஜான்டிக் பாடி, அதெல்லாம் பார்த்து நம்மளெல்லாம் இந்த பக்கம் தலை வச்சு கூட பட முடியாது அப்படின்னு அப்படியே திரும்பிட்டேன். நமக்கும் அத்லெட்டுக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறம் அப்படியே ஸ்லோவா அப்படியே போகும்போது அப்படியே நம்ம ஹாஸ்டல்ல தான் நிறைய கேம்ஸ் இருக்குமே. ஸோ செஸ் இஸ் அஃபோர்டபிள் டு எவ்ரி ஒன். ஸோ நம்ம ஒரு செஸ் போர்டு இருந்தது, நம்ம அப்படியே கொஞ்சம் விளையாட வச்சோம். ஸ்லோலி ஐ ரியலைஸ் தட் ஐ காட் சம் பொட்டன்ஷியல் இன் செஸ். ஸோ செஸ் எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப பிடிச்சு போச்சு. அது பிகாஸ் ஐ குட் வின். சரி, அந்த வின்னிங் நத்திங் சக்சஸ் லைக் சக்சஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அந்த வின்னிங் எனக்கு ஒரு நல்ல ஒரு பூஸ்ட் கொடுது. ஸோ நம்மளால செஸ்ல ஏதோ பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. அண்ட் ஃபார்ச்சுனேட்லி ஐ காட் மெனி ஃப்ரெண்ட்ஸ் செஸ்ல இருக்கு. இப்போ சொன்ன மாதிரி என் ரூம்மேட் சார்ல்ஸ் இருக்காரு, அண்ட் எடிசன், and we have Rajkumar is always there, and I think I played almost though most of everyone is interested in chess யாரெல்லாம் என்கிட்ட வந்துருவாங்க. ஸோ அப்படியே விளையாடிட்டே இருந்தேன். அப்படியே கொஞ்சமா ஐ ஸ்டார்டட் டெவலப்பிங் செஸ். அதுக்கப்புறம் எனக்கு என்ன செஸ் கொஞ்சம் அந்த நோட்டேஷன்ஸ்லாம் கற்றுக்க ஆரம்பிச்சேன். தென் we have something called ரீடிங் ரூம்னு நம்ம ஹாஸ்டல்ல ஒன்று இருந்தது, கேண்டீன் பக்கத்துல. எத்தனை பேர் யூஸ் பண்ணி தெரியாது. அங்க we have நியூஸ்
நியூஸ் பேப்பர் போயிட்டு நான் என்ன பண்ணுவேன், பழைய நியூஸ் பேப்பர் எடுத்து செஸ் கட்டிங்லாம் கட் பண்ணிடுவேன். ஓகே, அங்க பாத்தீங்கன்னா ஒரு ஒரு சின்ன கட்டிங் வச்சிருப்பாங்க. சும்மா அந்த பெரிய ஜேம்ஸ் விளையாடுது அந்த அந்த டைம்ல அந்த டோர்னமெண்ட்ஸ் அதெல்லாம் வந்து வாரத்துக்கு 1-2 தான் கொடுப்பாங்க. ஸோ அந்த கட்டிங்ஸ் அப்படியே நான் கட் பண்ணிட்டு நான் உட்காந்து ரூம்ல வந்து தனியா விளையாடுவேன். ஸோ ஐ ஜஸ்ட் ஸ்டார்டட் ப்ராக்டிசிங் அண்ட் டெவலப்பிங். அப்போ எனக்கு வந்து எந்த மூவ்மே தெரியாது, ஓப்பனிங் ஒன்றும் தெரியாது, என்னன்னு தெரியாது. ஸோ இதை பார்த்து நான் கத்துட்டேன். ஆக்சுவலா பேப்பர் கட்டிங் தான் எனக்கு வந்து குரு. ஸோ அப்படியே அதே நான் இவன் மூவ் வைப்பேன், அவன் மூவ் நானே வைப்பேன், 2 மூவ் நான் பார்த்து பார்த்து வச்சு ஐ ஜஸ்ட் இம்ப்ரூவ் மை செஸ் ஸ்கில். தட்ஸ் ஹவ் செஸ் பிகம் பார்ட் ஆஃப் மை லைஃப். Then I will explain more about our chess achievements in the later stage. So this is how chess started my life, and I really enjoyed my life at Karunya, particularly with chess. Let's move on. So now I like to give some brief introduction about chess. ஸோ செஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஓல்டு. சொல்லப்போனா எனக்கு தெரிஞ்சு இப்போ இருக்கிற எல்லா இதுலயும் செஸ் தான் வந்து ரொம்ப ஓல்டஸ்ட். இன்னும் வந்து அது வந்து இட் இஸ் ஸ்டில் சர்வைவிங். எப்படின்னா 6th centuryல ஆக்சுவலி இட் இஸ் கால்ட் அஸ் சதுரங்கா. சதுரங்கான்றது ஆக்சுவலி இட்ஸ் சான்ஸ்கிரிட் வேர்டு. இட் கால்ட் அஸ் 4 limb. 4 limbனா அதை நம்ம பாடியோட அங்கன்னு சொல்லுவோம். 4 அங்கன்ற மாதிரி நம்ம அதை மீன் பண்ணிக்கலாம். பட் அதுல வந்து அந்த காலத்துல அவங்க என்ன மீன் பண்ணாங்கன்னா, தே கன்சிடர் த 4 limbs as பார்ட் ஆஃப் தட் ஆர்மி ஃபோர்ஸ். இப்போ ஒரு ராஜா இருக்காருன்னா அவருக்கு வந்து ஒரு ஒரு இன்ஃபேண்ட்ரி இருப்பாங்க. இன்ஃபேண்ட்ரினா சோல்ஜர்ஸ், அண்ட் we have cavalry horses, and elephantry related to elephants, and there is a chariotry means is part of a military force with using chariots. இப்பதான் ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் இனிஷியலா சதுரங்கம் வச்சு. இப்போ நம்ம போர்டுக்கு அந்த செஸ்ஸுக்கும் எந்த சம்மந்தம் கிடையாது. ஆக்சுவலா இட் இஸ் கம்ப்ளீட் டிஃபரெண்ட் அண்ட் தே ஹேவ் டிஃபரெண்ட் திங். பட் ஒன்லி சம்மந்தம் என்னன்னா 8x8 ஸ்கொயர் இருந்தது. அப்போ அந்த ஒரு சதுரங்க மாதிரி ஒரு போர்டு வச்சுட்டு தே ஹேவ் திஸ் 4 important army divisions, and they start the chess. Then actually அப்படியே கொஞ்சமா ட்ரேட்லாம் இம்ப்ரூவ் ஆகும்போது the chess is moved to Persians. அந்த 7th centuryல வந்து பெர்ஷியன்ஸ் மூவ் ஆச்சு. பெர்ஷியன்ஸ் மூவ் ஆகும்போது பாத்தீங்கன்னா அவங்க வந்து அதே இது வந்து சதுரங்க வந்து சத்ரஞ்சுன்னு ஆரம்பிச்சாங்க. ஆல்மோஸ்ட் எல்லாமே சேம் தான், 4 arms தான் அதுலயும். இப்ப நம்ம ஊர்ல நம்ம இப்போ இண்டஸ் வேலி வந்து ஹிந்துஸ்தான்ற மாதிரி சொன்னோம்ல, அதே மாதிரி something which is related to their pronunciation. So it is same as that of chaturang, but it's pronounced as called as satranj. அவ்வளவுதான் in the Persian. Then later on it moved to நம்ம 15th century it moves to middle east. யூரோப் எல்லாம் போச்சு. யூரோப் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் எல்லாம் போகும்போது அங்க வந்து they converted it to something more என்ன சொல்றது, ரொம்ப ஒரு சிஸ்டமேட்டிக்கா கொண்டு வந்தாங்க. அப்போ வந்து அவங்க என்ன பண்ணாங்க, they decided இதெல்லாம் இந்த பவர் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி. அப்பதான் இந்த they come up with more powerful like queen, bishop, pawn, இதுக்கெல்லாம் வந்து அவங்க நல்லா வந்து ஒரு இன்னும் கொஞ்சம் மோர் வேல்யூஸ் கொடுத்து ஒரு சிஸ்டமேட்டிக்கா அந்த வந்து கேம் அவங்க வந்து ஃபார்மேட் பண்ணாங்க. அப்படியே கேம் வந்து ஆக்சுவலி இட் இஸ் வென்ட் டு த ராயல் கிங். அந்த கிங்டம்க்கு அந்த ராஜாங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்க தே ஜஸ்ட் ஸ்டார்டட் பிளேயிங் இந்த 15th century. தென் 19th centuryல அது ஓரளவுக்கு அது ஸ்டெபிலைஸ் ஆயிடுச்சு. ஓகே, அது வந்து ஓரளவு ஃபார்மேட் ஆகி நவ் தே ஸ்டார்டட் தேர் ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷனல் செஸ் டோர்னமெண்ட். ஸோ அதுல வந்து லண்டன்ல தான் கண்டக்ட் பண்ணாங்க. அது வந்து இட் இஸ் மோஸ்ட் ஸ்டாண்டர்டைஸ் ஆஃப் ரூல்ஸ். ஆல்மோஸ்ட் இப்போ வாட் எவர் வி ஹேவ் த ரூல்ஸ் அதை ஆல்மோஸ்ட் அந்த மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. அண்ட் தே ஸ்டார்ட் த செஸ் டோர்னமெண்ட் அண்ட் they established some chess organization, and they started promoting chess. அதுக்கப்புறம் இப்போ நம்ம லேட்டர் ஆன் ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா in 20th century chess is now used in the கம்ப்யூட்டர்ல பாத்தீங்கன்னா we got a lot of openings. நிறைய நமக்கு கம்ப்யூட்டர் is helping us to learn chess, and computers also competing with us. இப்போ பாத்தீங்கன்னா நம்ம செஸ் சாம்பியன் கேரி கிராஸ்பர் வந்து ஃபர்ஸ்ட் டீப் ப்ளூன்னு ஒரு செஸ் வந்து பீட் பண்ணுச்சு. ஸோ அது ஒரு சிக்னிஃபிகன்ஸ் இம்ப்ரூவ். அது வந்து ஆக்சுவலி நம்ம கார்ல இருக்கும்போது நடந்தது, 1997 நடந்தது. ஸோ அது வந்து ஒரு அப்படியே செஸ் இதே மாத்தி விட்டுருச்சு. சரி, அதுக்கப்புறம் செஸ் இஸ் நவ் யூஸ்ட் அஸ் அ பிளாட்ஃபார்ம் டு the ஆன்லைன் கேம்ஸ், லாட் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ் ஆர் பீன் யூஸ்ட் ஃபார் ப்ரொமோட்டிங் த கேம். இப்போ பார்த்தா நிறைய செஸ் கேம்ஸ்லாம் இருக்கு, அண்ட் பீப்புள் ஆர் நவடேஸ் பிளேயிங் வித் செஸ் அண்ட் இம்ப்ரூவிங் their செஸ் அனாலிசிஸ். லாட் ஆஃப் திங்ஸ் ஹவ் பீன் டன் யூசிங் த கம்ப்யூட்டர்ஸ். மேபி இன் த ஃபியூச்சர் it will go to further level. இப்போ நம்ம படத்துல பாக்குற மாதிரி மேபி robot may also play chess. So now itself actually two things can play, but 2 program play பண்ணலாம். பட் லேட்டர் ஆன் இந்த மாதிரி ரோபோட் கூட விளையாடலாம். there's huge scope for chess. Actually chess பாத்தீங்கன்னா it is relevant to the past, present, and it is also a huge scope in the future. அப்ப செஸ் எங்க வேணா விளையாடலாம். ஆக்சுவலா இப்ப பாத்தீங்கன்னா நம்ம இப்பெல்லாம் நான் ஒரு பழைய கம்பெனில இருந்தேன். அப்ப நானும் ஒரு ஃப்ரெண்டும் ட்ரெயின்ல வரும்போது நம்ம மொபைல்ல தான் விளையாடுவோம். ஸோ மொபைல்ல நம்ம விளையாடலாம் இப்போ. அண்ட் இட் வாஸ் பிளேட் இன் ஸ்பேஸ், இட் வாஸ் பிளேட் earlier, it was played in
இது போஸ்ட்ல கூட ப்ளே பண்ணிருக்காங்க ஆக்சுவலா. ஒரு இடத்துல ஒரு மூவ் அனுப்பாங்க, இன்னொரு மூவ் அனுப்பாங்க, அப்படி கூட ஆக்சுவலா தேவ் பிளேட். ஸோ தெர் இஸ் நோ பேரியர் ஆஃப் பிளேயிங் செஸ். இன்னும் அண்டர் வாட்டர் ப்ளே பண்ணிருக்காங்க. ஸோ ஐ மீன் செஸ் இஸ் பிளேட் அண்ட் எவ்ரிவேர் எனி டைம் அண்ட் எனிவேர். தட் இஸ் த ஸ்கோப் ஆஃப் செஸ். இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங் திங் பார்த்தீங்கன்னா கீழடை எக்ஸ்காவேஷன் நவ் இட் ஹஸ் கிவன் சம் ஃபைண்டிங்ஸ். அதுல என்ன 6th சென்ச்சுரிக்கே கொண்டு போயிட்டாங்க. அதாவது நேர்லி 1000 பிசி பிஃபோர் கிரைஸ்டுக்கே கொண்டு போயிட்டாங்க. செஸ் வந்து அந்த டைம்ல இட் ஹஸ் காட் சம் ப்ரெடிசஸர்ஸ். ஆக்சுவலா செஸ் இப்ப இருக்க செஸ் கிடையாது, பட் we got a similar board. இதே மாதிரி எல்லா காயின்ஸ் இருந்திருக்கு, இதே மாதிரி சின்ன சின்ன பீஸ்ல இருந்திருக்கு, அண்ட் அதே மாதிரி ஒரு போர்ட்ல இருந்திருக்கு. ஸோ we are வெரி மச் ப்ரௌட். நம்ம தமிழ் மேக்கர் பீப்புள் வந்து அந்த காலத்துல ஒரு ஸ்ட்ராட்டஜி கேம்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம வந்து செஸ் மாதிரி ஒரு கேம் வந்து அந்த காலத்துல விளையாடி இருக்காங்க. ஸோ பீப்புள் இஸ் நாட் ஓன்லி பிளேயிங் ஆன் ஃபீல்டு, நம்ம மைண்ட் கேமும் அதை வச்சு வந்து தே என்கேஜ் இன் செஸ். ஸோ தட் இஸ் ரியலி நம்ம ரொம்ப ப்ரௌட் ஆக வேண்டிய ஒரு விஷயம். ஓகேவா? Then we have got some basics of chess. I would like to introduce about what is this chess board and all. Okay, எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி. இப்போ பாத்தீங்கன்னா செஸ் போர்டு எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே, we have got some 8x8 square pieces with alternative colors, mostly dark and white colors. Mostly black and white இருக்கும், but nowadays it is coming in different flavors also. ஓகேவா? அதுல போர்டுல முக்கியமான பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நோட்டேஷன்ஸ் இருக்கும். கீழே வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருந்து ஏபிசிடி அப்படி ஹெச் வரைக்கும் இருக்கும். அது மாதிரி 1 2 3 இது வந்து ஒயிட் ஹேண்ட் சைட்ல தான் இருக்கும். ஒயிட் சைட்ல தான் இந்த ஏபிசியும் 1 2 3 ஆரம்பிக்கும். அண்ட் ஆல்வேஸ் த ரைட் ஹேண்ட் சைடு கார்னர்ல வந்து இந்த பாட்டம் கார்னர்ல ஒயிட் இருக்கும், அதாவது லைட்டர் பீஸ் லைட்டர் ஸ்கொயர் இருக்கும். அண்ட் we have கிங் அண்ட் குயின். குயின் வந்து ஆல்வேஸ் பிளேஸ் வந்து ஒயிட் குயின் வந்து ஒயிட்ல இருக்கும், பிளாக் குயின் பிளாக்ல இருக்கும். இதை மட்டும் நீங்க நான் வச்சுட்டீங்கன்னா செஸ் போர்டு ரெடி பண்ணிக்கலாம். ரைட் ஹேண்ட் சைடு பாட்டம் வந்து ஒயிட் ஸ்கொயர், அப்புறம் ஒயிட் கிங் அண்ட் ஒயிட், அண்ட் பிளாக் கிங் குயின் அண்ட் பிளாக். அதர் திங்ஸ் ஆர் ஆஸ் யூஷுவல் நீங்க அப்படி அப்படியே பிளேஸ் பண்ணிடலாம். அண்ட் நவடேஸ் we are using செஸ் கிளாக். செஸ் கிளாக் எப்படின்னா இப்போ 2 டைம் ஓடும். இப்போ நான் அதை ப்ரெஸ் பண்ண பிறகு என் டைம் வந்து ஸ்டாப் ஆயிடும், ஆப்போனன்ட் டைம் ஓடும். நான் ஒரு ஆப்போனன்ட் மூவ் பண்ணிட்டு ஒரு ப்ரெஸ் பண்ணணும். இனிஷியலா நான் செஸ் கிளாக்லாம் யூஸ் பண்ண ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஆக்சுவலா. நிறைய கேம் செஸ் கிளாஸ்லயே தோத்துருக்கேன் டோர்னமெண்ட்லாம் போகும்போது. நம்ம பாட்டுக்கு வச்சுட்டு அப்படியே யோசிச்சே இருப்போம், ஆப்போனன்ட் யோசிச்சே இருப்பான், அவன் செஸ் கிளாக் வைன்னு சொல்ல மாட்டான், பிகாஸ் he got some advantage. பார்த்தா நம்ம கிளாக் போயிட்டே இருக்கும், திடீர்னு வந்து டைம் ஆயிடும், அவன் வின் பண்றான். ஓகே, அதுக்கப்புறம் அது ப்ராக்டிஸ் பண்றதே பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். தென் we mastered those things. And now I would like to introduce about the pieces and their movement. இப்போ பாத்தீங்கன்னா கிங் பார்த்தா it will can move one piece on all the sides, 8 squaresல மூவ் ஆகும். அது மாதிரி நமக்கு பான் இருக்கு, பான் கேன் மூவ் சிங்கிள் பீஸ் ஆர் டபுள் பீஸ் இந்த ஃபர்ஸ்ட் மூவ். அதுக்கப்புறம் ஒரு மூவ் தான் போகும். கட் பண்ணும்போது மட்டும் டயகனல்ல கட் பண்ணும். பிஷப் will always move diagonal. இப்போ ஒயிட் பிஷப்னா ஒயிட்லயே போயிட்டு இருக்கும், பிளாக் பிஷப்னா பிளாக்லயே போயிட்டு இருக்கும். அண்ட் we have ரூக் வந்து அந்த ப்ராடர் ஸ்கொயர்ஸ்ல போகும். அண்ட் இது எப்படின்னா நடுவில் ஏதாவது நம்ம பீஸோ ஆப்போனன்ட் பீஸ் தான் மூவ் பண்ண முடியாது. ஆப்போனன்ட் பீஸ்னா ஆப்பர்ச்சுனிட்டி கட், நம்ம பீஸ் இருந்தா அது மூவ் பண்ண முடியாது. குயின் ஹஸ் காட் போத் த பவர் ஆஃப் பிஷப் அண்ட் ரூக். ஸோ டயகனலும் போகும், ப்ராடர் ஸ்கொயர்லயும் போகும். அண்ட் நைட் வந்து இட் ஹஸ் காட் சம்திங் மோர். அது வந்து எல் மாதிரி இருக்கும், பட் இட் ஹஸ் காட் பவர் டு ஜம்ப். இப்போ நடுவில் இருக்க பீஸ் எல்லாம் வந்து அது வந்து ஜம்ப் பண்ணிட்டு அந்த லாஸ்ட் ஃபைனல் பொசிஷன்ல போய் இருக்க மாதிரி இருக்கும். ஃபைனல் பொசிஷன்ல ஆப்போனன்ட் இருந்தா இட் கேன் கட், பட் ஃபைனல் பொசிஷன்ல நம்ம பீஸ் இருந்தா இட் கேனாட் கோ தட். திஸ் இஸ் அ பேசிக் மூவ்மெண்ட் ஆஃப் பீசஸ். And we got some special moves also, something called castling. Castling என்ன ராஜா வந்து இது வரைக்கும் மூவ் பண்ணலன்னா அவன் வந்து ரைட் சைட்ல 2 பீஸ் போலாம், அது மாதிரி லெஃப்ட் சைட்ல 2 பீஸ் போலாம். அண்ட் இன் பிட்வீன் பேஸ்ல வந்து இந்த ரூக் இங்க வந்துடும், அதே மாதிரி இந்த சைடு ரூக் வந்துடும். இதுல என்னன்னா ராஜா மூவ் பண்ற பிளேஸ்லயோ இல்லாட்டி அது ஃபைனல் பொசிஷன்லயோ செக் வரக்கூடாது. அதே மாதிரி இப்ப ரைட் சைடு ரூக் மூவ் பண்ணா ரைட் சைடு கேஸ்லிங் பண்ண முடியாது, லெஃப்ட் சைடு மட்டும் கேஸ்லிங் பண்ணலாம். 2 சைடு ரூக் மூவ் பண்ணா 2 சைடு கேஸ்லிங் பண்ண முடியாது. ஸோ ராஜா ரூக் பான் எதுவுமே மூவ் ஆகலைன்னா we can do castling. Then we got something called n%. n%னா என்னன்னா ஏற்கனவே சொன்னல அந்த ஃபர்ஸ்ட் மூவ்மெண்ட் வந்து 2 பீஸ் வைக்கலாம்னு சொல்லியிருக்கோம், சரிங்களா? இப்போ பார்த்தோன்னா இந்த ஒயிட் வந்து அப்பதான் ஸ்டார்ட் பண்றான், அந்த பிளாக் வந்து இவனோட ஒயிட் கிட்ட வந்துட்டான், 4th பொசிஷன் வரைக்கும் வந்துட்டான். இப்போ என்ன பண்றான், ஒயிட் வந்து இஸ் திங்கிங் தட் ஐ வில் கோ ஃபார் 2 மூவ்ஸ் அப்படின்னு சொல்லி பண்றான். இந்த 2 மூவ் பண்ணும்போது இந்த ஆப்போனன்ட்க்கு வந்து இஸ் டிஃபரிங் த அட்வான்டேஜ் ஆஃப் கட்டிங் த பீஸ். ஒரு மூவ் வச்சு அவன் கட் பண்ணிருக்கலாம்ல, இப்போ 2 மூவ் பண்ணி கட் பண்ண முடியாது, அவன் யோசிப்பான்ல. அதனால என்ன பண்றாங்க, n% ஒரு இது கொண்டு வந்திருக்காங்க. அது என்னன்னா இப்போ ஃபர்ஸ்ட் டைம் அவன் 2 மூவ்ஸ் வச்சோன்னே ஆப்போனன்ட் என்ன பண்ணா அந்த பிளாக் பீஸை கொண்டு வந்து இவனோட இதுல கிளாஸ்ல வச்சுட்டு அந்த ஒயிட் பீஸ் கொண்டு வெளியே வச்சிருவோம். திஸ் இஸ் கால்ட் n%. அண்ட் தென் we got something called pawn promotion. pawn promotionனா என்னன்னா இப்போ நம்ம பீஸ் வந்து இங்க இருக்கு, அது கொண்டு போய் ஆப்போனன்ட் சைட்ல கொண்டு போய் வச்சிட்டீங்கன்னா we can convert to either queen, bishop, rook or knight. சரிங்களா? இது இஸ் கால்ட் pawn promotion. சரிங்களா? சம்டைம்ஸ் ஜென்ரலா குயினிங் சொல்லுவாங்க, பிகாஸ் ஜென்ரலா குயின் தான் கொண்டு வாங்க. பட் based on the positional advantage we'll convert, under promote கூட பண்ணும், sometimes we go for rook or knight, bishop, whichever is
better for that particular position, we can go further. இதுல இன்ட்ரெஸ்டிங் திங் என்னன்னா, at the same time we can have any number of queens or any number of pieces. இப்போ பாத்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம குயின் இருக்கு, நான் அதை கொண்டு போயிட்டேன்னா குயினை மாத்தலாம், கண்டிப்பா மாத்தலாம். ஒரே சமயத்துல யூ கேன் ஹேவ் 9 queens ஆல்சோ. சரி, அந்த அளவுக்கு வந்து இட் இஸ் அலோவிங். ஸோ இத்தனை பீஸ் தான் ப்ரொமோட் பண்ண அவசியம் இல்லை. நீ எந்த பீஸ் வேணா ப்ரொமோட் பண்ணலாம், எக்ஸப்ட் ராஜா, நீ எந்த பீஸ் வேணா எத்தனை டைம் வேணா ப்ரொமோட் பண்ணிக்கலாம். இஃப் ப்ரொமோஷன், திஸ் இஸ் கால்ட் பான் ப்ரொமோஷன். Go to next. I think now Raj will take you on how to play chess. Okay. எல்லாரும் சொன்ன மாதிரி தான், நானும் வந்து ஆக்சுவலா விசிட் மாதிரி தான். ஃபேமிலியில மை ஃபாதர் தாட் மீ அபவுட் ஹவு டு பிளே செஸ். அதுக்கப்புறம் நான் விளையாடல. காலேஜ் வந்ததுக்கு அப்புறம் தான் ஐ காட் அ வெரி குட் பார்ட்னர். விஜிட் இருந்தான், கிருபாகரன், எடிசன். ஸோ இவங்க கூடலாம் நல்லா விளையாடுவோம். ஸோ தட் இஸ் ஹவ் ஐ காட் இன்ட்ரெஸ்டட் இன் செஸ். அண்ட் பேசிக் மூவ்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு விஜிட் சொன்னாரு. ஸோ திஸ் இஸ் எக்ஸாக்ட்லி ஒரு சாஃப்ட்வேர் வழியா ரெப்ரசென்ட் பண்றதுக்கு தான் காட்டுறோம். ஸோ the rook can move this side or this side. So then bishop apna, it can move diagonally in whichever color it is, either this side or this side. Either side or it can move. So similar way queen portha mattum, it can travel all positions. Oru position move pannalam. It can move diagonally, it can move as a rook also. So இது கிங் பொறுத்த மட்டும் it can move only one piece, one move at a time, whichever direction it is. Knight has got a very special move. இது வந்து it can jump over pieces and it moves in a L-shaped way. So இதுதான். And then pawn, as everybody knows, it is there. Pawn வந்து it can, if it is in the first rank அப்படின்னா, it can also move 2 squares. So that is it. Then we have something called special moves. So Vijit சொன்ன மாதிரி special moves வந்து castling is there. The king can actually move 2 places on either side. இதுல வந்து 2 places move பண்ணலாம். இதுல வந்து ஒரு exception, if there is a piece here அப்படின்னா the king cannot move this side. The king can move only where the space is empty in between. So this is one. Second is, இப்போ கேஸ்லிங் பண்ணும் போது if there is a check here, இந்த சைடு வந்து கிங் cannot move. It cannot pass a checked line. So but இந்த சைடு வந்து it can comfortably move even though the rook is at a check. அதே மாதிரி தான் இந்த சைடு பொறுத்த மட்டும் இங்க இருந்தாலும் it cannot, the king will automatically come and check, so it cannot move on the right side. It can move on the left side. So இதுதான் சில few exceptions. Then comes your n%. So in case the pawn on the first rank lende it moves 2 spaces அப்படின்னா the pawn can actually cut it. So this is called as n%. And அதே மாதிரி if it goes to the last row அப்படின்னா it can promote to any one of the 4. And in some cases, we did not promote it as a queen always. It should be promoted as a knight also. So this is it. Then stalemate, there is a very special leather. In case, especially where white is less in pieces, it is better to make a stalemate than try to win. So in the position la paathutom appadina, in the position la it is I will just go back. So okay, I'll just make a wrong move so that it's easy to review it. So ipo vandu actually if it moves here, the bishop has to cross it. So bishop cross position, then the king has got no position to move. So in this case, it becomes a stalemate and it is actually considered a draw. So okay, so this is about how to play chess. Now we will go to the 3 stages of chess. So chess பொறுத்த மட்டும் there are 3 stages. One is your opening,
your middle game and your end game. Opening பொறுத்த மட்டும் with so much of computer facilities coming in and so much of games being played, chess opening பொறுத்த மட்டும் it is now considered almost, most of it is theory. Almost 90% of it is theory only. So the first 15 moves or the first 10 moves அப்படின்னா most of it will be theoretical. அதுக்கப்புறம் தான் actual game starts. So then comes your middle game and end game. So இது எல்லாத்துலயும் வந்து tactics is supposed to be very, very important. Tactics can happen right in your opening game, middle game or end game. And strategic thinking வந்து it is very, very important to ensure that you have a game plan towards victory. So openings அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா there are several types of openings, E4 opening, D4 opening, and there are some other odd openings also. So இதுதான் E4 opening. So E4 openingல you have the Sicilian defense, French defense, Ruy Lopez. Would anybody like to see a opening in the actual software? Yes, that would be nice. Please go ahead. Okay, so I'll just take you there. Maybe we can see a opening called Ruy Lopez. So Ruy Lopez அப்படின்ற opening வந்து it starts with E4. So it is all, these are all, most of the moves are all predefined in the opening. So this gives the maximum advantage or for black to equalize the position with white. The white always starts at an advantage because it is the first mover. So this is how the opening is done, and you have a lot of theory in it. So, and இதுல பார்த்தோம் அப்படின்னா there are several variations. இப்போ Ruy Lopezல பார்த்துட்டோம்னா after the first few moves, then you have the anti-Marshall variation, Archangel's variation, there is a Berlin variation, Brewer variation, Chicagoan. So it's all even opening layer you will have multiple openings. So இதுதான். So likewise Sicilian you will have several openings in it, several variations in that particular opening. So these are some of the openings. So tactics. Tactics happen when a player makes a move that seizes immediate opportunities, such as material gain or checkmate. And most of it will be always forcing. Some of the tactics, it is pins, like the knight is completely pinned by the rook, by the bishop. So if the queen move ashna, you will get a pawn disadvantage. So skewers is there. The king is checked, but the actual thing is the queen is going to be lost. So forks on either one of the power is going to go. Two checks at the same time. And then you've got discovered attacks. They've kept a check, but actually the queen is going to go. So tactical learning is very, very important if you want to be a good chess player. Next comes your strategy. Strategy, it is your long-term vision on how you plan your game right from your opening to your end game. So strategy without tactics is the slowest route to victory. And tactics without strategy is the noise before defeat. So both are intertwined and both have to be learned well for us to make a proper victory. Strategy பொறுத்த மட்டும் it is all long-term planning. It is the key to attack and defense. So piece development is very important. Sometimes we plan our attack on the king side, sometimes we plan it on the queen side. So in the side plan பண்றோமோ, we should try to bring all the pieces into play. If you keep something at the back rank and it does not come into play, you're losing that power, whereas your opponent might try to overwhelm you. So on the planning, it becomes a very, very important part of strategy. And position evaluation, pawn, yes, we know it's a very, very minor piece, but that is very, very important for a structure to make a defense against your opponent. So, and positional evaluation is very, very important. Then comes your end game strategy. Whatever you do, until you know the end game, you cannot win a game. So converting your advantage into a win happens only in the end game. இப்போ
there are a lot of table-based patterns. Computer programs அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, all computer chess programs-ல they add a table base. Table base is nothing but two piece table base இருக்கு, 7 piece table base இருக்கு. So 2 piece, 4 piece, so அந்த மாதிரி இருக்கு. It stores all the patterns in the computer through which you can achieve the victory. So எல்லா patterns-உமே இருக்கிறனால the computer will be very very fast. So types of game, இப்போ types of chess games அப்படின்னு பார்த்தோம்னா, it is classical, rapid and blitz, which is internationally played. So classical அப்படின்னா it is generally mentioned as 40/2 ST1, which is nothing but you'll have to make 40 moves in 2 hours, followed by sudden death for 1 hour. And most of these games come with 5 seconds increment or 30 seconds increment for a classical game. For the world champion games, it is 120 minutes for the first 40 moves, followed by 60 minutes for the next 20 moves, and 15 minutes for the rest of the game. So with an increment of 30 seconds. So when they make a move, they get an additional 30 seconds. Rapid பொறுத்த மட்டும் it is 15 minutes plus 10 minutes increment per move starting from move 1. Blitz அப்படின்றது it is 3 minutes. So to become a GM, you need to have 3 norms. Norms is nothing but a favorable result, where your ELO performance should be 2600 in that particular tournament, with at least 3 grandmasters participating from different countries. So இது வந்து before 2020 it was 2400, now it is 2500 you need to have to become a GM. So these are the other titles. Chess பொறுத்த மட்டும் there are only 2 games. One is open, where men and women can participate. The second is a special game for where only women can participate. So இதுல வந்து if you want to இப்போ tactics அப்படின்னா, I'll just show you a few examples of what tactics is all about. If you would like to participate and tell, yes, it would be good. You guys would like to see it, or how's it? Sure. Go ahead. Sounds great. நல்ல இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு மச்சி. போடா. Okay. சரி, ஓகே. இது நெக்ஸ்ட் என்ன மூவ்ன்றது யாராவது கெஸ் பண்ண முடியுமா? ஃபர்ஸ்ட் யார் விளையாடணும்? Guys, நீங்க அன்மியூட் பண்ணி பேசலாம். யாரா விளையாடணும்? ஒயிட் விளையாடணும், பிளாக் விளையாடணும்? White to play. And checkmate in one move. சரி. Checkmate in one move. Vijit, I think you can tell last if you know the answer. நானும் கெஸ் தான் பண்ணேன். ஐ ஹோப் ரூக் E7 வச்சா நான் கொஞ்சம் பாப்போம். இல்ல, I think it's wrong answer. If you want, I can try. C7 to C5 வந்து D8 வந்து E8 க்கு மாத்தனா சான்சஸ் இருக்கா? D8 to இல்ல, sorry, wrong answer. C7 to C4. ஓகே. Perfect answer. யார் அது? அவனுக்கு ஒரு பாயிண்ட் கொடுங்க பா. Okay. So there is another game. So can anyone guess? யார மூவ் பண்ணனும்? white move. White to play. It's always white to play. E1 to E7. E1 to E7. It is wrong. D6 to D6 to E7. ரிவர்ஸ் பண்றேன். டேய் ரிவர்ட் பண்ண ஃபர்ஸ்ட். நீ ஃபர்ஸ்ட் क्वेश्चन கேப்போ, அப்புறமா நீ சொல்லு. ஒரே மூவ் தான செக் பண்ணனும். ஆமா. Okay. இப்போ இந்த Okay, D6 to E7. மேல அலியா. அதான் E7. சேம் டா. சேம் கட்டிடுவான்ல. E1 to E5. இல்ல. இப்போ நான் சொல்றேன், குயின் வந்து E6ல வச்சுப்ப. இல்ல அதுவும் வெட்டிடுவான்ல.
D6 to DF. D6 to D5 போடு. Sorry, F6. D6 to E6. D6 to D6 to E6. F6. குயின் ஒரு Okay, ஸ்டெப் கீழே இருக்கு. Oh my god. குயின் ஒரு ஸ்டெப் கீழே இருக்கு. D5. என்ன இவ்வளவு கஷ்டமெல்லாம் கொடுக்குற? C3 to G7, Raj. G C3 to G7. C3 to G7. இல்லடா D6 to செக் வைக்கணும்டா. செக் இல்லாம பண்ணக்கூடாது. D6 to D7. D7. ரிவர்ஸ் பண்ணு. D6 to D7. D6 முதல்ல ரிவர்ஸ் பண்ணிட்டியா? அது வேணாம்டா, குயின் போயிடும்டா. அப்போ ஓகே D7 வேண்டாம், C7 வை. C7 குதிரை வச்சு பண்றான்ல இல்லையா? இல்ல இது C7. C7. C7ல இங்க வச்சா குயின் கிராஸ் குயின் இல்ல. இல்ல C7. C7. C. ஓகே, இங்க வெளியே வந்து நானு. ஏய் என்னங்கடா நீங்க? ஏய் ரூக். okay. ஏய் The best answer is E1 to no. E7. Best answer is E1 to only this. E7. இல்ல knight G6 to H8. This is the right answer. Oh my god. The knight moves, it keeps a check. So can we go to the next one? I think இது நம்ம கொஞ்சம் டஃபா எடுத்துட்டோம்னு நினைக்கிறேன். கொஞ்சம் மத்த பார்க்கலாமா? Yeah, good. உங்களுமே நினைச்சுக்காத, நாங்களாம் அடி பாட்டத்துல இருக்கோம். நாங்களும் அப்படிதான் இருக்கோம். Okay. Rook checkmates in one move. F8 to H8. ஆமா. சூப்பர், அவ்வளவுதான். Great man. எனக்கு ஒரு பாயிண்ட் வச்சுக்கோ. சூப்பர். Okay. So this is it, man. சிவா சொல்லு சிவா. Okay. நம்ம ஒன்று பண்ணலாம். I think if you guys are interested, we can come back again. And now we'll go to the learnings from chess. So இது என்ன site, I mean, Raj, or is it an application app, I mean, that you have in the computer, or is it a site? It's an app that I have it on my computer. It is called as Chess King. It is a US software. So it is actually very, very good. You can buy it. I think the cost comes to somewhere around 5,000 rupees for the complete software. And it is definitely worth the buy. If you guys are interested, you know. Okay. Thank it you. is not. I'll just show you about the analysis part also. Supposing there is a game about now. I'll just take a game. So once we play a game, it's not about where you leave it. You will have to start analyzing the game. So ஒரு game விளையாண்டோம்னா we will not know where we have made a mistake. But in the software பொறுத்த மட்டும் it helps us analyze. If you give several variations and go, it will take a long time. But ஒரு short durationல பண்ணணும் அப்படின்னா you can ask the computer to analyze. So what it will do is it will analyze your game, tell you where you have made wrong and what could have been a better move. இதுல வந்து if you ask the computer whether you want one move or two moves அப்படின்னா the computer will automatically give you the moves. One move, one variation கொடுக்கும், இல்ல two variations கொடுக்கும். So this is this particular software is basically used only for that. இப்போ நம்ம வந்து we have analyzed a game which was won by Vishwanath Anand. So I'll just show you. Okay. So in the game, the computer analyzes and tells what they have played. I think it's a game is between the screen. Okay.
It is between Ravi Lanka and Vishwanath Anand. So இதுல பார்த்தோம் அப்படின்னா the point is 0.8. It could have been 0.46 if it was done. But each has got its own advantage, disadvantage. So இது வந்து it will analyze and tell you what is the best move at that particular position and where you have made a mistake. So இதோட வந்து மொபைல்ல அனலைஸ் பண்ற சாஃப்ட்வேர்ஸும் இருக்கு. If you'd like to analyze in the mobile also, it is good. மொபைலை பொறுத்த மட்டும் it chessன்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு, which will be extremely good for analysis. Is it free? Sorry. Yeah. So chess வந்து it helps us remain calm under pressure. Chessல வந்து நிறைய situationஸ்ல பார்த்தோம்னா you lose a piece, but still you'll have to keep your calm, and then without thinking of anything else, you'll have to put all your thoughts into it, and then life is also similar. You can remain calm under pressure. So chess teaches you a lot of things. Then we talk about adapting to opponent strategy. Chess பொறுத்த மட்டும் when we think about it, we normally not only think about what our moves. Next ஒரு 15 moves think பண்ணணும்னா we always think what our opponent, what is the best move from our opponent. So that is more important in thinking. So இதுதான் putting ourselves in the other person's shoes and thinking. So it helps us a lot. Then analyzing your games. இப்போ நான் காமிச்ச மாதிரி you need to analyze the games. It is not about you play it and then you leave it. You analyze a game, you understand where you made a mistake so that you can correct it. And that is exactly what we do in life also. We learn from our mistakes. Okay, some of the benefits of chess அப்படின்னு பார்த்தோம்னா it brings people together. காலேஜ்ல இருந்து I think I got a lot of friends only through chess was one of the reasons. So it teaches us how to win and lose. It enhances focus. It builds our confidence. It helps in problem solving. It helps you for making fast decisions. It helps you in recognizing patterns. It improves concentration, and it also reduces risk of dementia. So chess பொறுத்த மட்டும் there are a lot of variants. Chess variants பார்த்தோம்னா as we have clearly seen, opening பொறுத்த மட்டும் it is always completely theory. So once somebody learns theory, even if he is not a GM, he can still make sure that the GM does not win in the first few moves. So அதை நெகேட் பண்றதுக்காக, and most of the GM level பார்த்தோம்னா it's all completely theory which is played in the beginning stages. But again, you need to remember those when you see the board. So but chess 960ல என்ன பண்ணிருக்காங்கன்னா, it is actually called as Fischer random. It is similar to a chessboard. It has the same pieces and it has the same power, everything. But in the last first row and last row பார்த்தோம் அப்படின்னா, the pieces are not placed according to what the chessboard looks like. It is placed random. So இது ரேண்டமா பிளேஸ் பண்றதுனால என்ன அட்வான்டேஜ்னா, opening theory does not work here. So அதை நெகேட் பண்றதுக்காகவே வந்து most of the international players play this chess 960. So இது வந்து ஒண்ணு. Then you have flow pair chess. You have all these kind of variants also. So chess life at Karnia அப்படின்னு பார்த்தோம்னா, நானும் விஜிட்டும் வந்து ஆக்சுவலா செகண்ட் இயர்ல இருந்து டோர்னமெண்ட்ஸ் போனோம். ஸோ பேப்பர்ல பார்ப்போம், ஒரு சின்ன ஒரு இதுல எழுதியிருக்கோம். ஸோ ஒன்ஸ் வி ஸ்டார்ட் கோயிங் டு டோர்னமெண்ட்ஸ், வி ஸ்டார்டட் பையிங் புக்ஸ். ஏன்னா அங்க வந்து தேர் வி லேர்ன் தட் ஓகே தியரி இஸ் ஆல்சோ தேர், செஸ் புக்ஸ் இருக்கு அப்படின்ட்டு. ஸோ வி பாட் புக்ஸ், வி ஸ்டார்டட் லேர்னிங். ஸோ பேப்பர் கட்டிங்ஸ்ல இருந்து லேர்ன் பண்ணோம். Then we gained with all these experiences. கார்னியால வந்து செஸ் செலெக்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா, இட் வாஸ் மோர் ஆஃப் ரேண்டம் செலெக்ஷன்ஸ் அப்படின்னு இருந்துச்சு. ஸோ அதை வந்து we wanted to make it as a international standard of selection. ஸோ இன்டர்நேஷனல் டோர்னமெண்ட்ஸ் ஆர் நாங்க போன எல்லா டோர்னமெண்ட்ஸும் பார்த்தோம்னா இட் இஸ் ஸ்விஸ் சிஸ்டம் தான் ஃபாலோ பண்றாங்க. ஸோ we introduced that in Karnia in the third year. Okay, Raj, just move to previous slide. Okay, actually, before moving to the next slide, I just want to insist something on learning from chess. Actually, chess வந்து பார்த்தா என்னமோ தனியா ஒரு உலகத்துல இருக்க மாதிரி இருக்கு. பட் இன் ரியல் லைஃப் பார்த்தீங்கன்னா செஸ் அண்ட்
லைஃப் ஆர் ரிலேட்டட் இன் மோர் மீனிங்ஃபுல் வே. பார்த்தோன்னா செஸ்ஸும் லைஃபும் ஒரே மாதிரி தான் என்ன பொறுத்த வரைக்கும். பார்த்தோன்னா லைஃப்லயே நமக்கு கெயின்ஸ் லாஸ் இருக்கு, லைஃப்ல நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. we got some opportunities, blunder பண்ணிருக்கோம், மிஸ்டேக்ஸ் பண்ணிருக்கோம். சம்டைம்ஸ் we have forced moves, sometimes we make calculated moves. இதெல்லாம் எடிசன் அந்த காலத்துல எனக்கு எழுதி கொடுத்துருக்கான் நம்ம இதுல. ஸோ அதுல இருந்து நான் கொஞ்சம் பாயிண்ட் சொல்றேன். we got some brilliant moves. செஸ்லயும் இல்லீகல் மூவ்ஸ் இருக்கு, லீகல் மூவ்ஸ் இருக்கு. நம்ம பிளான் பண்றோம், we have attacks, defenses. அண்ட் இம்பார்ட்டன்ட் திங் ஆஃப் செஸ் இஸ் சாக்ரிஃபைஸ். ஓகே, நம்ம வந்து ஒரு இது எடுக்கணும்னா we need to sacrifice something. ஸோ அந்த ஒரு கரெக்டான ஆப்பர்ச்சுனிட்டில கரெக்டான சாக்ரிஃபைஸ் பண்ணா we can achieve anything. அண்ட் when you go for the opening செஸ்ல வந்து சொன்ன மாதிரி ஸ்டாண்டர்டைஸ் ஆயிடுச்சுல. இப்போ நமக்கு ஒரு லைஃப் எப்படி ஓப்பன் பண்ணணும்னா we can get it from the history of great books. நம்மளுடைய பெரியவங்க இல்லாட்டி நல்ல மனுஷங்களுடைய வாழ்க்கையை நம்ம பார்த்தோம்னா அதுல இருந்து நம்ம எப்படி நம்ம நல்லா மூவ் பண்ணலாம் நமக்கு தெரியும். மிடில் கேம் வந்து எல்லாருக்குமே ஒரு யூனிக் தான். ஆண்டவர் நமக்கு ஒரு டேலண்ட் கொடுத்துருக்காரு, ஒவ்வொரு பிளேஸ்ல வச்சிருக்காரு. ஸோ அதுல நம்மளுடைய டேலண்ட் வச்சு நம்ம மிடில் கேம் பண்றோம். என் கேம் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து we are out of resources at any point of time. வந்து இப்போ செஸ்ல வந்து காயின்ஸ் போற மாதிரி நமக்கும் ஒரு எனர்ஜி போகும், நம்ம டைம் முடியும். ஸோ there is something where we know we are about to end, but still if we're satisfied with what we did, நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் கொடுக்கப்பட்ட ரிசோர்ஸ் வச்சு எப்படி நம்ம அதை சக்சஸ்ஃபுல்லா நம்ம வந்து we gain the win. அட்லீஸ்ட் வின் பண்ணலாம். அட்லீஸ்ட் ஆக்சுவலி என்ன பொறுத்த செஸ் இஸ் கேம் ஃபார் டிரா தான். இப்போ 2 ஆப்போனன்ட் ஈக்குவலா தான் நீ டிரா தான் ஆகும். நீ 2 கம்ப்யூட்டர் விளையாடுனா மோஸ்ட் ஆஃப் த கேம் வந்து டிரா தான் ஆகும். சரி, அதுதான் அட்லீஸ்ட் நீ வந்து டிஃபீட் ஆகாம யூ ஷுட் பிளே கேம் இன் சைட் ஆஃப் ரெஃபரன்ஸ். நம்ம ரெஃபரன்ஸ் வந்து காட். சரி, கடவுளை முன்னாடி வச்சு நம்ம வந்து அவருக்கு உண்மையா ஒரு கேம் விளையாடணும்னு வச்சுக்கோ. அதுதான் வந்து லைஃப்ல வந்து ஒரு செம மூவ். ஓகேவா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு டாக்டிக்ஸ் ஸ்ட்ராட்டஜி. டாக்டிக்ஸ்னா வந்து இமிடியேட் ஆப்பர்ச்சுனிட்டி பாருங்க. இப்போ நம்ம லைஃப்ல வந்து ஏதாவது ஒரு கோல் வச்சிருப்போம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு பெரிய ஆர்கிடெக்டர் ஆகணும், இல்லாட்டி ஒரு பெரிய லீடர் ஆகணும்னா அதுக்கு வந்து ஐ டேக் த ஆர்கிடெக்ட் எக்ஸாம்பிள்ஸ். ஆர்கிடெக்ட் ஆகணும்னா நீ வந்து ஒரு பேசிக் எஜுகேஷன் தேவை, அதுக்கப்புறம் ஒரு சர்டிபிகேஷன் தேவை, அதுக்கேற்ற ஒரு கரெக்டான ஒரு ப்ராக்டிஸ் தேவை, உனக்கு கரெக்டாக நெட்ஒர்க் தேவை, ஒரு சாஃப்ட் ஸ்கில்ஸ் தேவை, ஒரு கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட் தேவை. அதெல்லாம் வந்து ஆக்சுவலா டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ். இதெல்லாம் டாக்டிக்ஸ். டாக்டிக்ஸ்னா ஸ்மால் அச்சீவ்மெண்ட்ஸ். நீ வந்து ஒரு சின்ன இது ஒரு ஷார்ட் டேர்ம் கோல் மாதிரி வச்சுட்டு அப்புறம் லாங் டேர்ம் கோல் தொடர்ந்து நீ போயிட்டே இருக்க. ஆக்சுவலா அப்படிதான் லைஃப் போகணும். ஆக்சுவலா நம்ம வந்து டைரக்டா கொண்டு போய் நம்ம வந்து அந்த ஃபைனல் ரீச் பண்ண முடியாது. நீ சின்ன சின்ன கோல் வச்சு டாக்டிக்கல் மூவ்ஸ் பண்ணி யூ கெட் த ஸ்ட்ராட்டஜிக் அட்வான்டேஜ். ஸோ தட் இஸ் ஹவ் லைஃப் is related to chess. That is how I feel, and that's how chess relates more to me. So now let me go to some of the things. Okay ma, நான் செஸ்ல என்ன நடந்ததுன்னு சொல்றேன். ஆக்சுவலா நான் இப்போ முதல்ல சொன்ன மாதிரி நான் பேப்பர் கட்டிங் பார்த்து தான் செஸ்ஸை கத்துக்கிட்டேன். பட் அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் ஒரு நாள் வந்து அந்த பேப்பர் கட்டிங்ல என் பேர் வருன்றது வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை. தட் ஹேப்பன்ட் இன் காருண்யா. ஓகே, அது வந்து என்ன லைஃப்ல மறக்கவே முடியாத ஒரு சிச்சுவேஷன். ராஜ் சொன்ன மாதிரி நாங்கள் நிறைய டோர்னமெண்ட் போனோம். அண்டர் 19 ஒரு டோர்னமெண்ட் போகும்போது தட் இஸ் ஆக்சுவலி ஃபார் டிஸ்ட்ரிக்ட் செஸ் பிளேயர்ஸ் செலெக்ஷன். இப்போ கோயம்புத்தூர்ல யாரா டிஸ்ட்ரிக்டை வந்து நம்ம வந்து மீட் பண்ணோம், அந்த டிஸ்ட்ரிக்ட் டீமை செலக்ட் பண்ணதுக்காக ஒரு இது வச்சிருந்தாங்க. ஸோ பை காட்ஸ் கிரேஸ் வந்து நான் அதில் 5th வந்தேன், ராஜ் வந்து 6th வந்தார். அவர் 3.5 எடுத்தாரு. இதுல பாத்தீங்கன்னா 3 பேர் 4 பாயிண்ட்ஸ் எடுத்திருப்பாங்க. 4. இவ ராஜ் சொன்ன மாதிரி ஸ்விஸ் சிஸ்டம் சொல்லுவாங்க. இப்போ ஒருத்த வந்து ஃபர்ஸ்ட் மேட்சே வின் பண்ணிருந்தா அவனுக்கு வந்து அவன் 4 எடுத்தாலும் அவன் தான் வந்து யூ வில் கன்சிடர் தேர்ட் பொசிஷன். இப்போ நான் வந்து மேபி தேர்ட் பொசிஷன்ல வந்து வின் பண்ணிருப்பேன். பட் எட் தி எண்ட் ஆஃப் தி 6 கேம்ஸ் ஐ ஆல்சோ காட் 4 பாயிண்ட்ஸ். ஓகே, ஏதோ ஒரு இடத்துல வந்து அந்த வின்னிங்கோ ஏதோ வந்து அந்த ஃபர்ஸ்ட் டைம் வின் பண்றவங்களுக்கும் செகண்ட் டைம் வின் பண்றவங்களுக்கும் ஒரு லேட் ரா கூட அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஒரு இதுல வச்சு we got the calculation and I got the 5th place. ஸோ இதுல என்ன பியூட்டினா இந்த பிளேயர்ஸ் வந்து அவங்க வந்து ஸ்டேட்டுக்கு ரெப்ரசென்ட் பண்ணி தே செலக்டட். ஆக்சுவலி கன்சிடர்லி கம்மிங் டேஸ்ல இஃப் யூ கோ டு தி நெக்ஸ்ட் ஸ்லைட் அவங்க வந்து அந்த டீம் அப்படியே வந்து ஸ்டேட்டுக்கு மூவ் பண்ணாங்க. ராஜ், கேன் யூ எக்ஸ்பிளைன் வாட் ஹேப்பன் அட் தட் டைம்? ஸோ ஆக்சுவலா ஸ்டேட்டுக்கு மூவ் பண்ணதுக்கு விஜிட்டுக்கு வந்து லெட்டர் வந்துருச்சு. அன்ஃபார்ச்சுனேட்லி அவன் என்ன அட்ரஸ் கொடுத்தான் அப்படின்னு தெரியல. ஸோ விஜிட்டுக்கு வந்து நான் ஆக்சுவலா சாட்டர்டே ஒரு நாள் ஐ வாஸ் இன் தி காலேஜ். ஸோ விஜிட்டுக்கு ஃபோன் வந்தோடனே விஜிட் வாஸ் நாட் தேர். கோயம்புத்தூர் எங்கே ஷாப்பிங் எங்கே போயிட்டாப்லையோ என்னமோ. ஸோ நான் தான் விஜிட் ஃபேமிலியிலேருந்து ஏதோ வருது அப்படின்னு சொல்லிட்டு கால் அட்டன் பண்ணேன். பார்த்தா இட் வாஸ் நாராயணன். நாராயணன் இஸ் ஆக்சுவலி தி கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் செஸ் செக்ரட்டரி அட் தட் பாயிண்ட் ஆஃப் டைம். ஸோ அவர் ஃபோன் பண்ணோடனே நான் சொன்னேன் இந்த மாதிரி விஜிட் இஸ் நாட் தேர் அப்படின்னோடனே அவர் சொன்னார் விஜிட்டுக்கு லெட்டர் வந்திருக்கு. வி ஹாவ் அ டோர்னமெண்ட் ஃபார் தி ஸ்டேட் செலெக்ஷன் டீம் இன் மதுரை. ஸோ அவர் கூடும் போது இட் வாஸ் அரௌண்ட் 10 o'clock 10:30 or 11. ஸோ அதனால I said, okay, it was very difficult. Visit இல்லை. அண்ட் அவர் சொன்னார் மதியம் யூ கேன் ஈவன் நவ் ஸ்டார்ட் அண்ட் கம் அப்படின்ட்டு. அப்போ விஜிட் வரலன்னொடனே he said, why don't you come and join us அப்படின்னாரு. ஸோ கோயம்புத்தூர்லேருந்து அதுக்கப்புறம் அங்கே பிளான் பண்ணி போயிட்டு வரதெல்லாம் அண்ட் இட் வாஸ் வெரி டிஃபிகல்ட் அப்படின்ட்டு நாங்கள் விட்டுட்டோம்.
பட் விஜிட் 6:30 7 தான் ரூம்க்கே வந்தான். ஸோ பை விச் டைம் ஐ திங்க் த ஆப்பர்ச்சுனிட்டி வாஸ் லாஸ்ட். தேங்க்ஸ் சார். ஸோ அந்த டைம்ல வந்து ராஜ் பேர் அது வரதால நான் காலேஜுக்கே சொல்ல ஆக்சுவலா, இல்லாட்டி காலேஜில் அன்னைக்கு எனக்கு பயங்கரமா அப்ரிஷியேட் பண்ணிருப்பாங்க. ஐ சம்டைம்ஸ் ஐ ஃபெல்ட் லைக் ஐ மிஸ் ராஜ் அட் த ஸ்டேஜ். Go to the next slide, Raj. And we also started chess club. இப்போ அந்த டைம்ல பாத்தீங்கன்னா நம்ம இருக்கிற டைம்ல நிறைய கிளப் ஆரம்பிச்சாங்க. ஹார்ஸ் கிளப்னு ஆரம்பிச்சாங்க, டென்னிஸ் கிளப் ஆரம்பிச்சாங்க. ஸோ அந்த மாதிரி கிளப் ஒரு ட்ரெண்டுக்கு போயிட்டு இருந்தது. ஸோ வி தாட் வை கான்ட் வி ஸ்டார்ட் செஸ் கிளப். நாங்க மேனேஜ்மெண்ட் போனோம். டாக்டர் பிரின்ஸ் அப்போ நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ ஹி கேவ் ஆல் த ஃபெசிலிட்டிஸ் அண்ட் ஃபைனான்ஷியல் சப்போர்ட் பண்ணாரு, நல்ல கைடன்ஸ் கொடுத்தாரு. அண்ட் வி brought this நாராயணன், அவர் சொன்னால பிரசிடென்ட் ஆஃப் பவித்ரா, அவரே வந்தார். அவர் சொன்னார் நான் ஆரம்பிச்சது கிளப் எல்லாம் மோஸ்ட்லி ரொம்ப நாள் ஓடாதுன்னாரு. பட் we also get the confirmation that it is still running. Go to the next. And transform chess competition. So இந்த செஸ் கிளப் ஆரம்பிச்ச பிறகு நாங்க இன்டர்னல் நிறைய டோர்னமெண்ட்ஸ் வச்சோம். உள்ளே நாங்க அவங்களுக்கே கொடுத்து நிறைய புக்ஸ் கொடுத்தோம், நிறைய கிஃப்ட்லாம் கொடுத்தோம். அப்பப்போ டோர்னமெண்ட் கண்டக்ட் பண்ணோம். அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம்ல வந்து நம்ம இதுல வந்து ஹவுஸ் மேட்ச் நடக்கும்போது அது வரைக்கும் செஸ்ன்றது ஒருத்தர் தான் பிளேயர் ரெஸ்பான்ஸ் பண்ணிருந்தாங்க. ஸோ நான் என்ன பண்ணேன், இவ்வளவு டேலண்ட் இருக்கு, நம்ம ஒய் கான்ட் வி மேக் இட் as a டீம் ஈவென்ட் சொல்லி நான் அதை டீமா மாத்தினேன். ஒவ்வொரு ஹவுஸ்ல வந்து 5 பேர் விளையாடுங்கன்னு சொன்னேன். 5 பேர் விளையாடுன்னு ஒவ்வொருத்தரும் அந்த 5 பேர்ல ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் தான் விளையாடுவாங்க. பட் இப்போ 3 பாயிண்ட்ஸ் எடுத்தவங்க வின்ன்ற மாதிரி அதை நாங்க கொண்டு வந்தோம். அதுலயும் ஆக்சுவலி என் டீம் தான் வின் பண்ணுச்சு. அண்ட் தட் பாயிண்ட் வாஸ் யூஸ்ஃபுல் ஃபார் த ஓவரால் சாம்பியன்ஷிப் அட் தட் டைம். ஓகே. அண்ட் பார்ட்டிசிபென்ட் டைஸ், ஆக்சுவலி டைஸும் அதே மாதிரி தான் ஒரு கார்னில ஒரு பயங்கரமான பிரேக் த்ரூ. ஏன்னா அது வரைக்கும் வந்து ஃபைனலிஸ்ட் மட்டும் தான் டைஸ் போயிட்டு இருந்தாங்க செஸ்ஸை பொறுத்த வரைக்கும். ஒருத்தர் விளையாடலாம், ஒருத்தர் சப்ஸ்டிட் போனோம். அவங்க என்ன நினைச்சாலும் தெரியல, அந்த டைம்ல வந்து சும்மா ஓப்பனா யாராவது விளையாடுங்க, நீங்க ஒரு இது மாதிரி வைக்கிறோம், ஒரு காம்படிஷன் வைக்கிறோம், யாராவது வின் பண்றவங்க வந்து நாங்க கூட்டு போனோம்னாங்க. நான் ஏதோ உள்ள போந்து அந்த டைம்ல அடிச்சு தூக்கிட்டேன், எனக்கே தெரியல. ஐ பீட்டட் எவ்ரி ஒன். கடைசியில அந்த கேப்டன் மட்டும் தான் பீட் பண்ணோம், அவர் எங்க விளையாடவே இல்லை. அப்புறம் நாங்க 2 பேரும் தான் போனோம். அவர் விளையாடினாரு அந்த டைஸ்ல, நான் சப்ஸ்டியூட்டா போனேன். அப்ப நான் ஃபைனல் வரும்போது ஆக்சுவலா அப்ப ராஜ் வந்து யூஸ் நாட் இன் செஸ், அவர் அப்போ அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் காமிக்கல. ஸோ அகைன் நான் இந்த மாதிரி ஒரு ஓப்பன் கால் கொடுத்தேன். அப்போ பார்த்தா நிறைய பேர் நம்ம கிளப்ல இருக்கவங்களாம் விளையாடுனாங்க. அப்போ ஒரு 3rd இயர் பையன் தான் செலக்ட் ஆனோம். 3rd இயர் செலக்ட் பண்ணா அப்போ 3rd இயரும் என் கூட வந்து ஃபைனல் போகும்போது. ஸோ இது வந்து ஒரு ட்ரெடிஷனாக ஃபைனல் மட்டும் தான் செஸ் போவாங்க, டைஸ் போவாங்கன்றதை பிரேக் பண்ணி ஐ ஜஸ்ட் மேட் இட் அஸ் ஈவன் த யங்கர் பிளேயர்ஸ் ஒரு டேலண்டட் கேன் கம் அண்ட் பார்ட்டிசிபேட் டைஸ். Next slide. And achievements in chess. Achievements chess ன்னு பார்க்கும்போது ஆக்சுவலி as I told we participate various competitions. ஆக்சுவலி காலேஜ் டைம்ல நாங்க 20 மேல காம்படிஷன் போயிருப்போம். ஓகே. அச்சீவ்மெண்ட் செஸ்ன்னு போது we also have some sacrifice. பார்த்தீங்கன்னா லீவ்லாம் நீங்க ஊருக்கு போவீங்க, நான் லீவுக்கு வந்து அங்கேயே இருந்து பக்கத்துல ஏதாவது ஊருக்கு போவேன். சம்டைம்ஸ் அவுட் ஆஃப் ஸ்டேஷன்லாம் போய் அங்கேயே ஸ்கூல்லாம் கண்டக்ட் பண்ணுவாங்க, ஸ்கூல்ல தங்கிலாம் நாங்கள் விளையாடி இருக்கோம். காலையில எழுப்பி குளிச்சுட்டுலாம் போவேன். அப்புறம் செஸ் கிளப் ஆரம்பிச்ச ஒரு அச்சீவ்மெண்ட். நான் ஒரு கம்பெனில ஜாயின் பண்ணேன். அப்பதான் ஜாயின் பண்ண 1 வாரம் தான் ஆச்சு. அவங்க சும்மா யாராவது ஆர்கனைஸ் பண்ணணும்னு கேட்டாங்க, என் பேர் கொடுத்தேன். அட் த டைம் ஐ மேட் சம் மெனி ரெவல்யூஷன்ஸ். அப்பதான் நான் செஸ் போர்டு இது நம்ம கிளாக் எல்லாம் ரெண்டல்ல எடுத்து அதை ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா கண்டக்ட் பண்ணேன். ஐ காட் லாட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அது மூலமா நிறைய கான்டாக்ட் ஆயிடுச்சு. ஐ ஆல்சோ வாலண்டியர் ஒன் ஆஃப் த பிளைண்ட் செஸ் டோர்னமெண்ட். அது என்ன லைஃப்ல வந்து ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்டரி மூமெண்ட் செஸ் லைஃப்ல. ஏன்னா பிளைண்ட்ஸ் அவ்வளவு சூப்பரா விளையாடுறாங்க. இப்போ கூட ஆக்சுவலா இந்தியால வந்து ஐ சி தட் தேர் இஸ் பிளைண்ட் செஸ் வின்னர்ஸ் சாம்பியன் சொல்லி அந்த இதெல்லாம் அப்பப்போ நியூஸ்ல பாக்குறேன். ஸோ அவங்க அப்படியே கை வச்சு தடவை அவங்க கரெக்டா மூவ் பண்றாங்க. அதுல அவங்களுக்கு அவ்வளோ டேலண்ட் இருக்கு. ஸோ செஸ் கேன் பி பிளேட் பை எனி ஒன். சரி, அது வந்து ஒரு எந்த ஒரு ஊனமும் வந்து செஸ்ஸுக்கு வந்து தடையே கிடையாது. ஓகே. அண்ட் டெமினாஸ் செஸ்ல கண்டக்ட் பண்ணாங்க. டெமினாஸ் நான் ஒரு கம்பெனில வந்து செஸ் ஈவெண்ட் வச்சாங்க. அது அவங்க கண்டக்ட் பண்ண வந்து ஃபுல்லா நாக் அவுட். அப்படின்னா பிரமிட் மாதிரி இருக்கும். கீழே இருந்து ஒரு மேட்ச் தோத்தாலும் அப்படியே போவேன், டப்புன்னு தூக்கிடுவாங்க. கடைசி வரைக்கும் வந்து நான் வந்து செஸ் டோர்னமெண்ட்ல நான் வின்னர் ஆனேன். தட் இஸ் ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்டரி அச்சீவ்மெண்ட். அண்ட் ராஜ் ஆல்சோ டோட் ஹி ஆல்சோ காட் சம் வின்னர்ஸ் கப் இன் ஒன் ஆஃப் ஹிஸ் ஏர்லியர் ஆர்கனைசேஷன். ஸோ செஸ் நாங்க காலேஜ்ல கத்துக்கிட்டது. பட் ஸ்டில் ஒரு சின்ன ஒரு டச் வச்சாலே we are still able to recall and we could survive. அதாவது சக்சஸ்ஃபுல்லா நம்ம வந்து ஷைன் பண்ண முடியுது. ராஜ், கேன் யூ டேக் ஓவர்? So chess பொறுத்த மட்டும் chess has got deep and rich historical roots. So mastering chess அப்படின்றது, if you have the patience, if you have the interest, and if you can recognize patterns, then you are the right person to learn chess. And even otherwise, chess it has helped us a lot, and it will definitely help anyone who does it. So this is the major takeaway. So second, it is not about you playing games. It is about understanding and analyzing the games and
practicing not only about tactics or end games or anything. So எல்லாத்துக்குமே வந்து இப்போ end games பொறுத்த மட்டும் that is the most important part in the chess game. So இப்போ நம்ம இதுல most of the games பார்த்தோம்னா ஆனந்த் வந்து விஸ்வநாத் ஆனந்த் பொறுத்த மட்டும் he's got a very big advantage in openings, but Carlsen has got a very big advantage in end games. So Carlsen வந்து he was the world number one. He is not in world number one today, but he felt lonely at the top. He felt that okay, there was nobody to beat him. So அதனால he said okay, let me retire, let me come out of it அப்படின்னு சொல்லிட்டு it was very very stressful for him to practice it, and since nobody was able to beat him, he stepped down as the world champion, Magnus Carlsen. So GM, if you want to become a GM, age is definitely not a limit. There are several persons who have become a GM above the age of 50 also. So Vijit வந்து சீக்கிரம் GM ஆவார் அப்படின்றத நாங்க எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். The younger GM is 12 years. So chess பொறுத்த மட்டும் if you want to really study, there are a lot of resources. Chess King தான் நான் இப்போ this is the software which I showed. Chess King has got a mobile application as well as the desktop application. Both has got its own advantages. So அதனால you need to have both if you are really into chess. And the openings பொறுத்த மட்டும், since it is more of theory, there is something called a chess position trainer. So it will help you recognize positions and understand patterns. So this is a very very important tool. Online chess பொறுத்த மட்டும் you've got chess.com or chess24 and chess.com ரெண்டு சேம் தான். But chess.com ல வந்து ஆன்லைன் செஸ் ப்ளே பண்றது இட்ஸ் ஈஸியர் பிகாஸ் யூ ஹேவ் a lot of players there. No other online platform has so much of players. So online play பண்றது it is important. Then chess based software is also very very good. Chess King software தான் I showed you. செஸ் அனலைசிஸ் பண்றதுக்கு மொபைல் அப்ளிகேஷன் செஸ் அனலைசிஸ் பொறுத்த மட்டும் செஸ் அனலைசிஸ் ரெண்டுமே ஆண்ட்ராய்டில் இருக்கு. I think it is also available in iOS. So chess engines are already there. Learning பொறுத்த மட்டும் நாங்க படிக்கும் போதெல்லாம் it was only hard copy or soft copy. But இப்போ வந்து அப்படி கிடையாது. You have a lot of ebooks. நீங்க நான் நிறைய ebooks காமிச்சேன்னு நினைக்கிறேன். So you can with PGN you have a lot of playable games. You have videos, then you have software plus videos and playable games. So it becomes more easier for people to understand. Thanks guys for listening to us patiently. Yeah, thank you once yes. again. And I wish all of you play your life like chess. Life will be very interesting. All the best. Thank you guys. Thank you so much for this wonderful presentation. ரொம்ப நாள் கழிச்சு டெக்னிக்காலிட்டியை விட்டு நம்ம வெளியில வந்து ஒரு விளையாட்டு, அந்த விளையாட்டுல இருந்து வாழ்க்கை பாடம் என்று பார்த்துருக்கிறோம். ரொம்ப அருமையா இருந்துச்சு. அதுலயும் விஜித் வந்து க்ளோசிங்ல சொன்னது போல ஓப்பனிங் என்பது தியரி, அது வாழ்க்கையோட ஒப்பிடு பார்க்கும்போது நமக்கு முன்னோர்கள் எப்படி வாழ்ந்திருக்கிறார்கள், நல்ல மனிதர்கள் எப்படி வாழ்ந்திருக்கிறார்கள், அவங்க வாழ்க்கை பாடத்தை பார்த்து நாம் ஆரம்பிக்கலாம். மிட் கேம் அப்படின்றது வந்து நமக்கு இருக்கிற டேலண்ட், அதை வந்து நம்ம எப்படி வந்து வச்சு விளையாடுறோம், அவர் ஓன் ரூல்ஸ், அவர் ஓன் கேம், நம்ம உள்ளுக்கு இருக்கிற டேலண்ட்டை வெளிப்படுத்துறோம். அப்படி பண்ணிட்டு எண்ட் கேம்ன்றது இட் இஸ் நாட் ஆல் அபவுட் வின்னிங். நம்மையும் தாண்டி ஒரு வீரனை சந்தித்தால் அவனுக்கு வீர வணக்கம் செலுத்த வேண்டும், அவன் சிறந்தவன் என்று நாம் ஒப்புக்கொள்ள வேண்டும். சமமான பலம் உள்ளவர்கள் சந்தித்தால் இருவரும் கை குலுக்கிக் கொள்ள வேண்டும். எப்பொழுதும் நான் தான் பெரிய ஆளு அப்படின்ற தவறான வாழ்க்கையை விட்டு நம்மை போன்ற மனிதர்கள் இருக்கிறார்கள், கொஞ்சம் கூடுதலா பலம் பெற்றவர்கள், குறைவாய் உள்ளவர்கள். கூடுதலாய் பலம் பெற்றவர்களிடத்திலிருந்து கற்றுக்கொள்வோம், குறைவாக பலம் உள்ளவர்களுக்கு கற்றுக் கொடுத்து அவர்களையும் உயர்த்துவோம் சொல்லி நல்ல ஒரு வாழ்க்கையை தத்துவத்தையும் கற்றுக் கொடுத்தார். ஸோ இந்த செஸ் வந்து எனக்கு நிஜமாலே ஒரு ஆர்வத்தை தூண்டுது, கத்துக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. அந்த ஆசையில தான் பலருடைய எண்ணங்களும் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம கேள்விகளுக்குள்ள சொல்லலாம். ஜேம்ஸ், யூ கேன் ஓபன் அப் த கொஸ்டின்ஸ். ஜேம்ஸ், கார்த்திகேயன் அவர்களுடைய கொஸ்டின் முதல்ல பார்த்தேன், என்னன்னு பார்த்து சொல்லுங்க ஜேம்ஸ்.
A Karthikeyan question about the software. Is it Karthik? அதுக்கு முன்னாடி எண்ட் கேமை பற்றி ஒண்ணு கேட்டிருந்தாரு. Oh, okay. Yeah. Can you talk more about end games? So, you want to give some example, Raj? Okay. See, end game பொறுத்த மட்டும் it is more of practice. So, நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்றோமோ அவ்வளோக்கு எவ்வளோ it will be better. You have a lot of programs where you can learn about the end games. I'll just show you இதுல but okay, 1 minute. I'll just share my screen. Okay. See, end game பொறுத்த மட்டும் it is more of pattern recognition and study தான். So, end game வந்து படிக்கிறதுக்கு you have a lot of theory. It is actually ரொம்ப போரிங்கா இருக்கும். But once you do it, it will definitely be very, very helpful. I use this for practicing. It has both theory as well as practice. So, இதுல வந்து initial theory இருக்கும். So, if you want, you can study the theory and then you can practice it also. So, practice பொறுத்த மட்டும் it belongs to Chess King. Several years back, அவன் என்ன பண்ணான்னா Chess King வந்து they gave a software which was almost at a throwaway price தான், 100 rupees for the entire software. But அதுக்கப்புறம் வந்து he removed it from the Android application Play Store. அவன் இப்போ என்ன பண்ணிட்டான் அப்படின்னா he has a lot of other அதாவது 76 subjects இருக்கு. So each 76 subjects he gives it at a particular price. Or if you want to take it, he talks about a subscription. I think a subscription is not much. It is around 2,500 per year, which is still worth it if somebody wants to do it. So definitely பண்ணலாம். So இதுல பார்த்தோம் அப்படின்னா you can definitely learn from this. It is actually checkmate, but you'll have to okay. இதுல வந்து you can actually move it. I think, can you guess exactly what the next move is going to be? White to move. விஜித் நீங்களும் விளையாடுங்க. Senthil Kumba with 1 point already. ஆமா. White to move. E2 to D6. Yeah, that's one. What? E2 ல எதுவுமே பீஸ் இல்லையாடா? ஆக்சுவலா இது ஆக்சுவலா என்னது அந்த சரி நம்பர் தெரியல. பிஷப் ஓகே சாரி. பிஷப் மொபைல் 7 to E8 D6 D6 இங்கயா? இங்க வந்தா வெட்டிடும்ல. இட்ஸ் எரர். ஓகே. F6 bishop E7 to F6. ஓகே ராஜ் பிஷப் கொண்டு போய் C8 ல வை. Okay, yes. Then one move to checkmate. இல்ல இது வந்து எண்ட் கேம்னா 2-3 மூவ் வரும்டா ஆக்சுவலா. அட்வான்டேஜ் பொசிஷன் அட்வான்டேஜ் எல்லாமே சேர்த்து வரும். But it is practically a mate தான் அது. போட்டுருக்கான் mate to mate தான். F7 to E6. சங்கருடைய மூவா E6 மூவ் பண்ண முடியாது. F7 E6. to E6. இல்ல E6 வர முடியாது. இல்ல I think you have already moved, right? Yeah, it's a check. No, move it to E6. E6 is a check. Oh, E6, okay. Here. Yeah. The king பக்கத்துல வர முடியாதுல்ல. It's a check. This is because you have already moved the king, right? ஆமா அது
கிங் அங்கதான் இருக்கு. கேக்குதா? இல்லடா No, when you பிளாக் மூவ் started, பண்ணிட்டான் king இப்போ was ஒயிட் in. தான். Okay, it was here. This is the question. What we have done is So now we have move just the moved. king to. இந்த green வந்துச்சுன்னா it is the correct move. The first move is correct. இல்லடா Now we ஒயிட் go ஒன் to the மூவ் second பண்ணோம், move. பிளாக் ஒன்னு விளையாடணும்ல. பிளாக் இஸ் மூவ் தட் மூவ். Black move So ஆயிடுச்சு, நம்ம king move ஆயிருக்கு. Black now automatic we move need to ஆயிரும். find the best move for white at this question. Correct. But what is the advantage of this one? Because anyway, instead of moving the king, you can move the queen also, right? To take the bishop No. out. Okay, you can try. Okay. What you are saying is instead of the Move king from moving here. h8 to பால்ல h4. தூக்கிடுவான்டா, பால்ல Because தூக்கிடுவான். மதர்காரன் see, சொன்னா கரெக்டா இருக்கும்பா, மூவ் பண்ணுங்க. இல்ல என்னால black மூவ் பண்ண முடியாது. black வந்து கம்ப்யூட்டர் எடுத்துக்கிச்சு. நமக்கு Oh, வெயிட் okay, மட்டும் தான் okay, கொடுத்துருக்கு. okay. Fall back to previous move. Yeah, fall back to previous move. Yes. So the best move in this position is only this. The green has come, which means it's the best move. Now it's for white to play. If you want, we can ask the computer. Okay. So the king takes it. Now, what happens is, okay. So now if you move, the queen is already tapped. So automatically you will have to only, if on a computer level, we can play. குயின் ட்ராப் பண்ணிட்டேன். குயின் எங்கேயுமே போக முடியாது, வெட்டிடலாம். So queen அங்க போயிடும். இங்க போனாலும் it is going to be killed. ஏன்னா இந்த மூவ் தான். So எங்கனாலும் it is killed. So now you remove the queen from this equation. The king moves and now you promoted your queen. So you win automatically. So இது வந்து you'll have to practice it again and again in the end game. Only then it will happen. Okay. Thanks, Raj. Yeah. A few more questions. Yeah, a few more questions, and if required, we can go and do more at the end. Yeah. Yes. So another. I think Usually, James' what kind question of is very relevant. Yeah, I think. James, your question is very relevant. How to be Yeah. mentally fit or physically fit. Yeah, that I always think about it, Raj and Vijit. Like they are sitting and playing for very long time. So how they make themselves physically fit to sit and play? What they do specially? Okay. Yes. See, chess chess is actually a brain game. So since your brain is working more than your body, you get a lot of fatigue very fast. So if your brain has to be energized always, physical sport is very important in chess. Chess chess all grandmasters, everybody, they do a lot of cycling, they do a lot of walking, they do a lot of they, at least either football or basketball or cricket, they get interested and they play with it. Only chess board what he says is right. The brain fatigue is very high. So all chess players, 99% of the chess players I know, at least in the international level, play huge amount. They exercise the body and keep the body fit. Only then you will be able to sit down. Otherwise, it is practically impossible to sit down. What did Carlsen do to be number one? Yeah, Carlsen practices football a lot. Then Shankar will play football. Soccer. He plays soccer a lot. He plays a lot of physical games. He does running. So on the preparation, he says when he prepares for the World Cup, he says it is very, very difficult for him to keep up with the pace. So that is one of the reasons he said he wants to step down from the world number one, because it is giving him a lot of exhaustion. Chess Petri கேட்டிருந்தாரு, நம்ம சிவசெந்தில் கேட்டிருந்தாருல, where can his son start coaching? Yes. See, coaching பொறுத்த மட்டும், if you take the right coaching from the right person, you can definitely excel. And second, the most important thing, coach பண்றதுக்கு முன்னாடி
அது எஸ்பெஷலி சில்ட்ரன் கோச் பண்றதுக்கு முன்னாடி how much are parents prepared for it அப்படின்றது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா இது நம்ம எனி ஸ்போர்ட், வெதர் இட் இஸ் செஸ் ஆர் வெதர் வாட் எவர் ஸ்போர்ட் யூ டேக், ஆர் ஸ்போர்ட் ஆர் பேஷன் ஆர் மியூசிக் ஆர் வாட் எவர் யூ டேக், இதுல வந்து பேரண்ட்ஸ் ரோல் வந்து இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். how much time will you be able to spend with your child for his improvement? So இது வந்து சப்போசிங் யூ கேன் பி அட் ஒன் பிளேஸ், அவன் ஸ்கூலுக்கு போயிட்டு வரணும், ஸ்கூல் ஸ்டடீஸும் கான்சென்ட்ரேட் பண்ணணும், subsequently he also needs to learn chess. So adukku it's not about okay, money is secondary. Primary thing is how much time will you be able to spend. If you can spend the time, definitely yes, chess you can do the coaching. Chennai பொறுத்த மட்டும் RB ரமேஷோட செஸ் குருகுல் தான் இருக்கிறதுல பெஸ்ட். ஸோ அங்க இருந்தா பிரகானந்தா, குகேஷ் இவங்க எல்லாமே நிறைய பேர் படிச்சிருக்காங்க. ஸோ அதனால இட்ஸ் பெட்டர். சென்னையில இருந்தீங்கன்னா ப்ளீஸ் கான்டாக்ட் செஸ் குருகுல். இட் இஸ் இன் டி நகர். They can also come home and teach you for personalized tuitions also. So only if you want, நானே வந்து என்கொயரி பண்ணிட்டு I can come back to you on this, Shiva. Thanks, Raj. Another question from KV, somewhat relevant to this previous. Why is Queen no given knight power? So another relevant one, Raj, to the same question. How historically this game and this power, everything is like started initially? ஆக்சுவலா இப்ப பார்த்தானா நீ சொல்ற மாதிரி செஸ்ல எப்படி இந்த மாதிரி டெவலப் ஆச்சுன்னா, பேசிக்கலி அது நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி தான். அது ஒரு நாட் ரிலேட்டட் செஸ் ஒரு மாதிரி தான் வேகா தான் இருந்தது. பட் ஸ்லோலா அது வந்து இங்க ராயல் போகும்போது தான் அது வந்து டெவலப் ஆச்சு. சொல்ல போனா அந்த வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் போய் அந்த ராஜா கிட்ட போகும்போது அவங்க என்ன பண்ணாங்க, அது வந்து அப்படியே வந்து போனாங்க. அண்ட் அகெயின் அந்த டைம்ல வந்து இந்த கிறிஸ்டியன் இன்ஃபுளுன்ஸ் இருந்தது. ஸோ அவங்க அந்த இதை வந்து அப்படியே செஸ் கொண்டு வந்தாங்க. இந்த பிஷப் அதெல்லாம் வந்து ஆக்சுவலா பார்த்தோன்னா நம்ம சர்ச்சஸ் உடைய அந்த இதுங்க. ஸோ அந்த பிஷப்ன்றது வந்து ஒரு மந்திரி மாதிரி ஆக்சுவலா. மற்ற குதிரை இதெல்லாம் வந்து அவங்க அப்படியே அவங்க ராயல் கேம்னா எப்படி இருக்கும்ன்ற மாதிரி கொண்டு வந்தாங்க. ராயல் கேம்னா ராஜா இருப்பாரு, ராஜா தான் மெயினான ஆளு, குயின் ஒருத்தர் இருப்பாங்க. இப்ப நம்ம லைஃப்லயும் குயின் ஒருத்தர் இருக்காங்க, அவங்க தான் பவர்ஃபுல். அதே மாதிரி வந்து we have got அந்த காலத்துல இருக்கிற முக்கியமான ஆர்மி பீப்புள் யாரு, அவங்க நைட் அண்ட் ரூக். ஸோ ரூக் வந்து யானை வந்து எப்பவுமே கொஞ்சம் ப்ராடா இருக்கிறதால அப்படி வச்சாங்க, குதிரை குதிச்சு போகும். ஸோ அப்படியே அதெல்லாம் திங்க் பண்ணி அவங்க அப்படியே செஸ், அந்த ஓல்டன் செஸ், நம்ம தமிழ் மக்களோட செஸ்ஸை வந்து அவங்களுடைய டே டு டே லைஃப் கொண்டு வந்து அது கரெக்டான பவர்ஸ் ரூல்ஸ் எல்லாம் கொடுத்து அப்படியே டெவலப் பண்ணிட்டாங்க. அது அப்படியே முடியல ஆக்சுவலா. இப்ப கூட நிறைய வந்துட்டு இருக்கு. இப்போ ராஜர் கேட்டனா அவன் இப்ப நம்ம கிரிக்கெட் மாதிரி தான். கிரிக்கெட்ல நம்ம வந்து இப்ப எப்படி T20 வந்த மாதிரி அதுல பார்த்தா we got லாங்கர் வேஸ் இருக்குல்ல, கிளாசிக்னு சொன்னா, ரேபிட்னா, பிளிஸ்னா, அந்த மாதிரி வந்து ஆக்சுவல் செஸ் இஸ் நாட் எண்ட். இன்னும் கூட அதுல நிறைய ரூல்ஸ் எல்லாம் வரலாம், நிறைய இதெல்லாம் வரலாம். இட் இஸ் கண்டினியூஸ்லி எவால்விங். So far it has come to this place based on their experience and their influence. Maybe it will take to other forms. Yeah, I think probably it was like a royal people's game for many years. When it gone to common people, rules started changing. ஆமாடா, அந்த மாதிரி தான் இருக்கு. அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்றதுனால, இப்ப செஸ் வந்து செஸ் போர்டு விளையாட மாட்டோம். இப்ப பார்த்தா செஸ் போர்டை வச்சு நாங்க வந்து இந்த செக்கர் கேம் விளையாடுவோம். அப்புறம் அந்த 8 coins வந்து செஸ்ல போர்ட்ல எப்படி பிளேஸ் பண்றது, இன்னொரு அட்டாக் பண்ணாம, அந்த மாதிரி hundreds of games can be played in using chess board. It is not relevant to chess. அதெல்லாம் கூட ஆக்சுவலா பண்ணுவாங்க. செஸ் காயினை மட்டும் வச்சு, இப்போ பானை மட்டும் வச்சு சில கேம்லாம் விளையாடுவாங்க. சரி, அதெல்லாம் நீ நெட்ல பார்த்தா தெரியும். ஓகேவா? இப்போ நம்ம கார்னோட விளையாடிருக்கோம், செக்கர் கேம்லாம் விளையாடிருப்போம். இல்லாட்டி போர் அடிச்சு நாங்க என்ன பண்ணுவோம், 8 coin வந்து நாங்க பிளேஸ் பண்ணுவோம். ஒரு coin வந்து அந்த பவர் வந்து அந்த ஸ்கொயர் டயகனலா அட்டாக் பண்ணக்கூடாது. நீ கூகுள் பண்ணி பார்த்தா கூட தெரியும். Nowadays people are giving program for those things also. So there are a lot of scope in and out chess using chess board and coins. Good. Yes, Sam, Anand Sam, right? Yeah, thank you, James. Vijit and Raj, one question. Okay. So I know இப்போதைக்கு செஸ் வந்து டாப்ல இருக்கிறது பிரக்யானந்தா, correct? India level சரி, world level சரி, he is top, right? So what do you think is something unique in him that he at a very young age he's able to be so successful? When compared to other chess masters, right? ஏதாவது ஒரு யூனிக் ஸ்கில் தட் செஸ் டேர்ம்ஸ்ல. ஓகே, பிரகானந்தாவோட பேஷன் டுவர்ட்ஸ் செஸ்
அவனோட ப்ராக்டிஸ் எல்லாமே இட் ஸ்டார்டட் ஃப்ரம் திஸ் வெரி early ஏஜ். செகண்ட் வந்து அவனோட பேரண்ட்ஸும் வந்து தே ஹவ் என்கரேஜ்ட் ஹிம் a lot to play. They have sent him to the right coaching person. And most importantly, Praganandavum has also done so much of hard work. So on the hard work வந்து early daysல அவனுக்கு even though he would have had so much of temptation to do other things, he has overcome everything, played and done well. And second வந்து Pragananda வந்து இந்தியால வந்து Pragananda is also there, Gukesh is also there. So rating அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது they are almost in the super GM level தான். So and second வந்து world levelல பார்க்கும்போது Pragananda வந்து he has not come to number 1 still. So அது வர மட்டும் he has a bright chance of becoming a number 1 very soon. And ஆனந்துக்கு அப்புறம் I think we can expect a lot many talents. Pragananda is also talented. Gukesh is also very talented. He's also from Chennai. Arjun is very talented. Then you have Nihal Serin is there. Ronak Sadhwani is there. So India has got a lot of talents for the years to come. And there are a lot of people who are becoming GMs also. Good. Yes, few more questions, Raj. Best opening for Black to open from Muthukumar and yours. Okay. So best back opening அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா Black வந்து it is always at a disadvantage when you start. The lighter color has got the better advantage because it starts first. The rhythm is always there with the white. And the black only negates what the white piece does. So, okay, என்னோட இதுல பார்த்தோம்னா Sicilian defense is supposed to be one of the topmost defense for black, which is actually very, very good. But all these things, இது வந்து openingல வந்து it is theory and more importantly, the tactics, strategy on how to take your opening advantage to the end. அப்படின்றது more important. So a lot of openings are there. அதுல which are very, very good. Sicilian is supposed to be very popular. Good. Thanks, Raj. One question from Shankar. One of your slide had a 4-player chessboard. Hearing about it the first time, is that also a popular mode? Okay, it is one of the variations, but it is definitely popular. அப்படின்றது எனக்கு தெரியல. But it is not that is the international standard players have not played this. It is more in the middle level. International players play பண்ண மாதிரி எனக்கு தெரியல. So இது ஒரு வேரியேஷன் இருக்குன்னு காட்டுறதுக்காக we have just showed it. So அது வந்து normally red starts first, followed by clockwise direction. All the 4 players will go. So thank you so much, Raj.